ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னை ஹட் சமையலில் ரொம்ப சுவையான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட்னு நினச்ச உடனே அடுத்த 10 நிமிஷத்துக்குலாம் இதை செய்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாதி மூடி தேங்காய் இருந்தால் போதும். இப்போ வானொலியில் நான் ஒரு 25 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய், அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் போட்டுட்டேன். பெரிய தேங்காயோடைய பாதி மூடி அளவுக்கு தேங்காயை துருவியை இந்த தேங்காய் எண்ணெயில் சேர்த்தாச்சு. நல்லா சிம்மில் போட்டுட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து விடுங்க. தேங்காய் நல்லா வறுபட்டு நல்லா கமகமன்னு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த சமயத்தில் இதுக்கு தேவையான சர்க்கரை நம்ம சேர்த்துடலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். 150 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். பாதி மூடி அளவுக்கு தேங்காய்க்கு 150 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதில் எந்த விதமான வாசனை பொருளும் நம்ம சேர்க்க வேண்டாம். நெய் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன், அவ்வளவுதான். ஏலக்காய் பவுட்ரு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் எசன்ஸு ஏலக்காய் பவுட்ரு எதுவுமே சேர்க்கலை. தேங்காயில் இருக்க முழுமையான அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படியே செய்கிறேன். நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அழகாக அந்த சர்க்கரை உருகி தேங்காயோடு சேர்த்து நல்ல சூப்பரான ஒரு பக்குவமான பாகு பதத்தை விட கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடும். இது நம்ம பாகு எடுத்து தேங்காய் போட்டெல்லாம் செய்ய வேணாம். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வாசனை வீடே மணக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். தட்டில் அதாவது ஒரு பிளேட்டில் எண்ணெய் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் போட்டாச்சு, அவ்வளவுதான். முந்திரி தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முதல்லையே சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே லைட்டாக நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் காற்றுல ஆற விட்டிங்கன்னா எடுத்து அழகாக பரிமாறிக்கலாம். சுவையான டேஸ்டான இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஸ்வீட் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம்ப்பா. முந்திரி மேலே வைக்கிறேன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். முந்திரியோடு சேர்த்து அப்படி அழகாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சுவையான தேங்காய் ஸ்வீட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.